கலைச்சொற்களில் டெக்னாலஜியில் டி வர நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இருந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் அக்கௌண்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் அக்கௌண்டிங் மிஷின்னா கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். அதாவது நம்ம அக்கௌண்டிங் சிஸ்டத்தை கம்ப்யூட்டர் மூலியமாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த அந்த பேங்கோட அந்த காலகட்டத்திலேருந்து இது வந்து ஒரு ஃபெமிலியர் டேர்ம் ஆகிட்டு, எலக்ட்ரானிக் அக்கௌண்டிங் மிஷின். அதாவது வங்கியோட கணக்கு நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலயமா ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் இந்த வேர்டு வந்து ஃபெமிலியர் ஆனது, எலக்ட்ரானிக் அக்கௌண்டிங் மிஷின். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கலி ஆல்டரபிள் ரீட் ஒன்லி மெமரி. நமக்கு வந்து ரோம் தெரியும் அப்படி தானே, ரீட் ஒன்லி மெமரி நம்ம வந்து ஃபெமிலியராக அது கேள்விப்பட்ட வேர்டு. ஸோ இந்த ரீட் ஒன்லி மெமரியை வந்து எலக்ட்ரிக்கல் மூலமாக, அதாவது மின்னோட்டத்தின் மூலயமா அதில் உள்ள தகவல்களை, அதில் உள்ள டேட்டாஸை வந்து நம்ம ஆல்ட்ரபிள் பண்ணலாம். இட் மீன்ஸ் அதை வந்து அழிக்கலாம், இல்லைனா சேர்க்கலாம், இல்லைனா மாற்றலாம். இப்படி வந்து எலக்ட்ரிக்கல் மூலமாக ரீட் ஒன்லி மெமரியில் உள்ள டேட்டாவை வந்து நம்மளால் மாற்ற முடிஞ்சா, அதாவது இதை வந்து நான் ஒலட்டபிள் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படி மாற்ற முடிஞ்சால் அது வந்து எலக்ட்ரிக்கல் ஆல்ட்ரபிள் ரீட் ஒன்லி மெமரி, EAROMனு படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். நெக்ஸ்ட் ஒன் அதாவது நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இம்பார்ட்டண்டான விஷயங்களை விட எது நமக்கு வந்து அன்ஃபெமிலியரான வார்த்தைகளோ அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பார்க்கல. இது வந்து இதுவரை கேள்விப்படாத அன்ஃபெமிலியராக நம்மளோட நியூரான்ஸ்லேயே இல்லையோ பிரெயினில் அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம். எல்லாமே பார்க்கல. ஸோ இப்போ வந்து எஃபிஷியன்சி வினைத்திறன். எஃபிஷியன்சினா ஒரு சிஸ்டமோட இல்லைனா ஒரு இயந்திரத்தோட அதோட வினைத்திறன், அதோட பவருங்கிறது இங்கே பவர்னு மீன் பண்ண முடியாது, அதோட செயல்பாடோட அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து எஃபிஷியன்சின்னு மீன் பண்ணுவோம். எந்த ஒரு இயந்திரமும் 100% எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ண முடியாதுங்கிறத நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் எஃபிஷியன்சிங்கிறது ஒரு சிஸ்டம் இல்லைனா ஒரு அமைப்போட வினைத்திறன், நம்ம இங்கே அதோட வினைத்திறன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மின் பொறிமுறை. அதாவது அது என்ன எலக்ட்ரோ மெக்கானிக்கல்னா எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் மெக்கானிக்கல், அதாவது மின்னோட்டத்தால் இயங்கக்கூடிய மிஷினரிஸில் நிறைய விஷயம் இயக்க அமைப்பு சார்ந்தது. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் அது வந்து மின்னோட்டத்தால் இயங்கக்கூடிய போது அது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆகுது. நம்ம வந்து ரோபோட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பேப்பர். இது வந்து கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பேப்பர் அப்படிங்கிறது தெர்மல் பேப்பர்னு யூஸ்வலாக சொல்லுவோம். ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்கும், தெர்மல் பேப்பர் மாதிரி. இது வந்து தெர்மல் பேப்பர்னு நம்ம சொல்லுவோம் நார்மலாக. எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பேப்பருங்கிறது நிறைய பிரிண்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய பேப்பர், அதான் எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பேப்பர். மின் உணர்த்தாள், தமிழில் வந்து மின் உணர்த்தாள். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பிரிண்டர், இதுவும் அதே மாதிரி தான். எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பேப்பரை வச்சு பிரிண்ட் பண்ணக்கூடிய மிஷினை தான் எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் பிரிண்டருங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிரிண்டர், அதில் வர்ற சப் டைப் தான் இந்த எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பிரிண்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டருங்கிறது ஸ்டாட்டிக்னா நமக்கு தெரியும், மாறாத நிலைமின் அச்சுப்பொறி. அதாவது இது என்னதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டருங்கிறது பிரிண்டருக்கு டோனர் கொடுத்து, அதுக்கு இங்கு கொடுத்து அது மூலியமாக பிரிண்ட் பண்ண வைக்கிறது. அந்த இங்கை வந்து பேப்பரில் வந்து ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர். அதே எலக்ட்ரோ சென்சிட்டிவ் பிரிண்டர், அதாவது தெர்மல் பிரிண்டர்னால் அங்கே வந்து வெப்ப ஆற்றலை மையப்படுத்தி அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பென், எலக்ட்ரானிக் சீல், எலக்ட்ரானிக் பிரிண்டர். ஓகே, எலக்ட்ரானிக் பிரிண்டருங்கிறது நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான். இது வந்து எலக்ட்ரானிக் மூலியமாக பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
எலைட். எலைட்டுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். எலைட்டுங்கிறது வந்து தமிழில் வந்து மேலோங்கி. இதுக்கு அர்த்தம் எப்படின்னா ஒரு நார்மல் கேட்டகரியோட ஒரு கூடுதலானது. எலைட் சப்ஸ்கிரிப்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலத்தில் சோசியல் மீடியாக்களில் அதிகமாக கேள்விப்பட்ட வார்த்தை எலைட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து எலைட்டுங்கிறது நார்மலாக இருக்கிறத விட ஒரு கூடுதலான சிறப்பம்சங்களை பெறக்கூடிய ஒரு அம்சம், ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒரு ஃபேக்டர். அப்புறம் எலிசா டெஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஹெச்ஐவிக்கு எடுக்கக்கூடிய எலிசா டெஸ்ட். இது வந்து அந்த எலிசா இல்லை, இது வந்து எலிசாங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு எனேபிள் இந்த ஃபியூச்சரை வந்து எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் மீன்ஸ் டேர்ன் ஆன், இயலுமைப்படுத்து, அதை வந்து இயக்கப்படுத்துன்னு அர்த்தம். நம்ம ஃபோனில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஃபியூச்சரை வந்து எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ வந்து இயலுமைப்படுத்து இல்லைன்னா இயக்கப்படுத்து. நெக்ஸ்ட்டு என்கேப்சுலேட் போஸ்ட் ஸ்கிரிப்ட், பொதியுறப்படுத்தப்பட்ட பின் குறிப்பு. அதாவது இது வந்து என்னதுன்னா இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். வெக்டர் அல்லது கிராஃபிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டேம் என்கேப்சுலேட் போஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த டிராஃப்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. நெக்ஸ்ட் ஒன் என்சைக்ளோபீடியா, கலைக்களஞ்சியம்னு தமிழில் சொல்லுவோம். டிக்ஷனரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிக்ஷனரிங்கிறது பொதுவாக அவ்வளோ வார்த்தைகளையும் நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும், அகர வரிசைப்படி. ஆனால் கலைக்களஞ்சியம்ங்கிறது எல்லா வேர்டையும் மீன் பண்ணாது. கலைக்களஞ்சியம்ங்கிறது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேர்ட்ஸ் மட்டும் லைன் பை லைனாக இருக்கும். அதான் வந்து கலைக்களஞ்சியம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கலைக்களஞ்சியம் இருக்கும். இப்போ நம்ம கலைச்சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட கலைச்சொற்கள் டெக்னாலஜின்னு, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறையோட வார்த்தைகள் அனைத்தும் ஒருங்கு சேர்க்கப்பட்டு ஒரு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதான் வந்து கலைக்களஞ்சியம். இன்டர்நெட்டுங்கிறது நம்ம கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண ஒரு கேபிள் யூஸ் பண்ணுவோம். அதான் எத்தர்நெட் கேபிள். இது ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு நமக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது இது வந்து அதிகமாக வணிக நிறுவனங்களில் யூஸ் பண்ணுற ஒரு டேம். இதோட மீனிங் என்னென்னா, தமிழ் மீனிங் நிறைவேற்று தகவல் முறைமை. அதாவது ஒரு வணிகர் நிறுவனத்தை சார்ந்த அனைத்து தகவல்களும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த வணிக நிறுவனத்தோட மேலாளர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு மட்டும் தலைமை நிர்வாக அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம் இதை. அந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட்டு, லாஸு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது நிறைவேற்று தகவல் முறைமை அமைப்பு. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம். இதுவும் அப்படி தான், நிறைவேற்று செயல்நிரல். அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் லெவல் அதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை எதை வச்சு அதை உருவாக்குறோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்டபிலிட்டி, விரிதிறன். எக்ஸ்பேண்டபிலிட்டினா எபிலிட்டி டு எக்ஸ்பேண்ட் சொல்லலாம். அது வந்து அதோட விரியக்கூடிய திறன், அவ்வளோதான். அது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளானது, எவ்வளோ விரியுது, அதோட திறனை சொல்கிறதா எக்ஸ்பெண்டபிலிட்டி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டட் மெமரி ஸ்பெசிஃபிகேஷன், விரிவுபடுத்திய நினைவு குறிவரையம். அதாவது இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மெமரியை வந்து ஒரு ஒலட்டபிள் மெமரியை வந்து அதோட ரேஞ்ச் மீறி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை வந்து தான் எப்படி சொல்லுவோம், எக்ஸ்பேண்டட் மெமரி ஸ்பெசிஃபிகேஷன். அதை வந்து விரிவுபடுத்துறதுக்கான காரணிகள். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்ட் சிஸ்டம், வல்லுநர் முறைமை அல்லது வல்லுநர் அமைப்பு. எக்ஸ்பர்ட்னா வல்லுநர். ஸோ ஒரு துறை சார்ந்த அனைத்தும் அறிந்தவர் தான் நம்ம வல்லுநர் சொல்லுவோம், அப்படி தானே எக்ஸ்பர்ட். ஸோ ஒரு சிஸ்டத்தோட மெயின், அதைத்தான் நம்ம வல்லுநர் முறைமை இல்லைனா வல்லுநர் அமைப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் மெமரி, மீட்டிய நினைவு. ஒரு மெமரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இதோட மீனிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ், இது வந்து ஒரு மொழியை நீட்டிப்பு.
அதாவது இங்கே லாங்குவேஜுங்கிறது நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜை சொல்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்கிறோம். அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் C++ இருக்குன்னா அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ், அதில் இருக்கிற குறிமுறைகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறது தான் எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் அதிகமாக கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். இயல் எண்களின் தொடர் பெருக்கம். 5 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5 போடுவோம்ல, அதுதான் எங்கள் ஃபேக்டோரியல். இயல் எண் தொடர் பெருக்கம். நமக்கு இந்த இங்கிலீஷ் மீனிங்கான அர்த்தம் தெரியும், அதை வந்து நம்ம நடைமுறைகளில் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆப்ஷனில் பார்க்கும்போது அதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் கலைச்சொல் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி பார்க்கோம். நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ப்ரெடிக்ஷன். ஃபெயிலியர் ப்ரெடிக்ஷனுங்கிறதுக்கான தனி டிபார்ட்மெண்ட்டே இப்போ இருக்குது நிறைய நிறுவனங்களில். ஒரு நிறுவனங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அதோட ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ஃபெயிலியர் ப்ரெடிக்ஷன். இங்கே வந்து இது வந்து நெகட்டிவ் டேர்மில் சொல்லியிருப்போம். அதாவது என்னதுன்னா ஃபெயிலியரை மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது. அதாவது ஒரு வணிக நிறுவனம் எடுத்துக்கிட்டு அதோட லாஸை மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது. இந்த மந்தில் எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதான் வந்து ஃபெயிலியர் ப்ரெடிக்ஷன். நொடிப்பு முன்குறல். இது வந்து நிறைய மிஷினரிலையும் எடுத்துக்கலாம். இந்த மிஷின்ஸ் வந்து எப்போ வந்து இது ஃபெயிலியர் ஆகும், இந்த சிஸ்டம் எப்போ ஃபெயிலியர் ஆகும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபேன் இன்ங்கிறது உள்வீச்சுங்கிறது இங்கே இன்புட்டுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் எதனால் அப்படி இது ஃபேனுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து லாஜிக் கேட்டோட இன்புட்டோட லெவலை சொல்கிறோம். நம்ம லாஜிக் கேட் பார்த்துருப்போம் ஃபிசிக்ஸில். அந்த லாஜிக் கேட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை தான் இங்கே நம்ம ஃபேனின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபேன் அவுட்டுங்கிறது அப்படி தான். அந்த லாஜிக் கேட்லேருந்து வரக்கூடிய வெளியீடுகளை தான் நம்ம ஃபேன் அவுட்னு சொல்லுவோம். ஓகே, எவ்வளோ ஃபேன் இன் இருக்குது, எவ்வளோ ஃபேன் அவுட் இருக்குது அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஃபேன் இன்னா உள்வீச்சு, ஃபேன் அவுட்னா வெளிவீச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ். வேக பெருவழி தேக்க களஞ்சியம். இது வந்து வேக பெருவழி தேக்க களஞ்சியங்கிறது தேக்ககம் இல்லைன்னா களஞ்சியம். வேக பெருவழி தேக்ககம்னா இது வந்து நம்ம ஃபோனில் அதிகமாக கேட்ச் மெமரி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து மெயின் மெமரியிலேருந்தே எப்போவுமே எல்லா டேட்டாவும் எடுக்க முடியாது. ஸோ வந்து அது ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும்னா சில மெமரி அதை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதுலேருந்து எடுத்துக்கிடும். அதைத்தான் நம்ம ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். இது ஒரு டைப். இந்த டைப்பு கீழே வர்றதான் கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரி இஸ் த ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ். ஓகே, வேக பெருவழி தேக்ககம் அல்லது வேக பெருவழி களஞ்சியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபால்ட் டாலரன்ஸ். பழுதி பொருதிங்கிறது எப்படின்னா, ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிஸ்டம் வந்து எபிலிட்டி டு கண்ட்ரோல் ஆப்ரேஷன் நார்மலி. அதோட ஆப்ரேஷனை எந்த டைம் வரை அது வந்து கீப்பப் பண்ண முடியும், எந்த டைம் வரை டாலரன்ஸ் பண்ணி அதால் இயங்க முடியும் அப்படிங்கிறத மீன் பண்ணுவோம். அதை தான் ஃபால்ட் டாலரன்ஸ். அதோட இயங்கும் தன்மை, அது வந்து தவறாக சில விஷயம் நடக்கும்போதும் அது எவ்வளோ தூரம் இயங்குகிறது, இதை வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவோம். ஃபால்ட் டாலரன்ஸ் லெவல்னால் பழுதி பொறி மட்டம். அதுக்கு ஒரு சர்டன் லெவல் வச்சுருப்போம்ல, அந்த லெவலை வந்து இது ஒரு அழகாக சொல்லுவோம். ஃபால்ட் டாலரன்ஸ் லெவல், இந்த லெவல் வர இந்த சிஸ்டம் வந்து இயங்கும், ஃபால்ட்லேயும் இது இயங்கும், அப்படி சொல்கிறது தான் ஃபால்ட் டாலரன்ஸ் லெவல். ஓகே, ஃபால்ட் டாலரன்ஸ்னால் பழுது பொருதி, ஃபால்ட் டாலரன்ஸ் லெவல்னால் பழுது பொறி மட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்ஸ் நமக்கு தெரியும், தொலை நகலி. இது வந்து லேட்டர் 80s 90s வந்து யூஸ் பண்ணது. ஃபேக்ஸ் ஒரு இன்புட்டை வந்து நம்ம டேட்டாவாக கொடுத்துட்டோம்னா அந்த பக்கம் உள்ளவங்க வந்து செல்ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபேக்ஸ் மிஷின் மூலமாக அதை வந்து பேப்பரில் காப்பி பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீட்ங்கிறது ஊட்டுங்கிறது இங்கே வந்து ஃபுட்டை மட்டும் சொல்கிறது இல்லை, ஃபுட்டை எடுத்து கையால் ஊட்டுறது. இங்கே வந்து டெக்னாலஜிக் டேர்மில் ஃபீடுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு. இப்போ நம்ம ஏஐக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அவுட்புட் வேணும்னா நம்ம சம் இன்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஓகே, இப்போ சேட் ஜிபிடிலலாம் பார்க்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ணி அதிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கிறோம். டெக்னாலஜி டேர்மில் ஃபீடுங்கிறது ஒரு இன்புட், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகே, ஃபீட்பேக் பின்னூட்டு. இங்கே டெக்னாலஜி டேர்மில் ஃபீட்பேக்னு எதை சொல்லுவோம்னா, ஒரு சிஸ்டம் இல்லைனா
ஒரு மிஷினரியோட அவுட்புட்டை வச்சு இதில் என்ன இன்னும் சாத்தியக்கூறுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெர்மினாலஜியில் சொல்கிறது தான் ஃபீட்பேக், பின்னோட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிகர். ஃபிகருங்கிறது இங்கே எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்ஸில் வந்து சம் டிராயிங்ஸ் வரையும், அதைத்தான் நம்ம ஃபிகர்னு சொல்லுவோம், அப்படி தானே? இங்கே ஃபிகருங்கிறது உருங்கிறது ஒரு அமைப்பு, இல்லைன்னா ஒரு மிஷின்ஸோட டிராயிங், அதோட ரஃப் டயக்ராம், அதைத்தான் நம்ம ஃபிகர்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைல் பேக்கப் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலெல்லாம் எரேஸ் ஆனால் மறுபடியும் எடுத்துக்கிறதுக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இது, அதைத்தான் நம்ம டெர்மினாலஜியில் வந்து ஃபைல் பேக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபைல் கேப், கோப்பு இடைவெளினா அந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய பைனரி டிஜிட்ஸில் உள்ள கேப்ஸ், இதைத்தான் நம்ம வந்து கோப்பு இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைல் லேஅவுட், கோப்புத்தள கோலம். இது என்ன கோப்புத்தள கோலம் அப்படின்னா, அந்த ஃபைலோட ஃபார்மட் அது எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சருங்கிறத விட தமிழில் அதோட கோலம் எப்படி இருக்கணும், அது எந்த அமைப்பில் இருக்கணுங்கிறத சொல்கிறது தான் ஃபைல் லேஅவுட். நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், FTAM அப்படின்னு சொல்லுவோம். கோப்பு மாற்று கோப்பு பெருவழியும் முகாமை, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட், அதைத்தான் நம்ம எப்படி சொல்கிறோம். அந்த ட்ரான்ஸ்ஃபரை ஆக்சிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு முகமை, அதை தான் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிம்வேர்னா நிலைப்பொருள். தமிழில் வந்து அதுக்கான கலைச்சொல் வந்து நிலைப்பொருள். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சாஃப்ட்வேர் எம்படட் இன் ஹார்ட்வேர். அதாவது ஒரு ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகணும்னா அதுக்கு அதில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், அப்படி தானே? நம்ம வந்து தானியங்கிகளை ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதை ஒர்க் பண்ண வைக்கணும்னா, அந்த ஹார்ட்வேர் ஒரு லேத் மிஷினை எடுத்துக்கிட்டால் அதை வந்து நம்ம இன்புட் அவுட்புட் கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து சாஃப்ட்வேர் எம்படட் பண்ணியிருக்கணும். அதைத்தான் நம்ம ஃப்ரிம்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹார்ட்வேருக்குள்ளே உள்ள சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதல் வெளியேறுதல். சில ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி நம்ம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தது கடைசியாக ஒர்க் ஆகணும். சில இன்புட்ஸ் நம்ம 5 இன்புட் கொடுக்கோம்னா ஒரு லாஜிக் கேட்டுக்கோ இல்லைனா சில இதுக்கோ, அதில் நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு இன்புட் வந்து கடைசியாக ஒர்க் பண்ணணும், கடைசியாக கொடுக்குற இன்புட் வந்து ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் நிறைய பார்த்துருப்போம், பைத்தான், ஜாவா இந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற இன்புட்டில் வந்து எந்த இன்புட்டை எப்போ ஒர்க் ஆகணும், எந்த இன்புட்டை எப்போ அந்த சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா முதல் வெளியேறதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஃபஸ்ட்டே ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னா முதலில் வந்து கடைசி வெளியேறுதல்லாம் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக தான் அதுக்கான அவுட்புட் தேவை. எல்லா அவுட்புட்டும் எடுத்தோன்னே அதை லாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் தரணும் அப்படிங்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளிக்கர்னால் இங்கே மினுக்கல் அல்லது சிமிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு சின்ன பல்ஸ், ஒரு சின்ன சிமிட்டல், ஒரு சின்ன மினுக்கல் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ளிக்கர். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளிப்ஃப்ளாப், ஏற்றம் இறக்கம், எழு விழு. ஃப்ளிப்ஃப்ளாப்ங்கிறது டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அந்த ஒரு சிஸ்டத்தில் இல்லைனா ஒரு அமைப்போட ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சியில் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது ஃப்ளிப் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அதைத்தான் நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப், ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளோ சார்ட், ஃப்ளோ டயக்ராம் இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியரான வேர்டு. ஆனால் இதுக்கு தமிழ் கலைச்சொற்கள் பாய்ச்சல் வரைபடம், பாய்ச்சற் படம் இதுதானா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நமக்கு இங்கிலீஷில் தெரிஞ்ச வேர்டாக இருக்கும், ஃபெமிலியரான வேர்டாக இருக்கும், அடிக்கடி யூஸ் பண்ண வேர்டாக இருக்கும். ஆனால் அதுக்கான கரெக்டான தமிழ் கலைச்சொற்களை ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது வந்து இம்பாசிபிள் டாஸ்க் ஆகும் எக்ஸாம் ப்ரெஷரில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளஷ், கழுவி தள்ளுதல். நம்ம இது வந்து ஃபெமிலியரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்.
டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது அந்த ஃப்ளஷ் தான். இதே மாதிரி தான் இது வந்து டெக்னாலஜி டேர்மில் வந்து ஃப்ளஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டேட்டாவெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி வெளியே எடுத்து டிலீட் பண்ணுறது, அந்த மாதிரி டேர்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ், வலிந்துச்சை அல்லது விசை. இது வந்து நமக்கு ஃபெமிலியரான வேர்டு தான், விசை, ஃபோர்ஸ், விசை. ஃபோர்காஸ்ட், முன்கணிப்பு. நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருப்போம். வெதர் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் எவ்வளோ டிகிரி இருக்கும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதான் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்டுங்கிறது முன் கணிப்பு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபார்மட். ஃபார்மட்னா வடிவமைப்பு. ஒரு ஒரு டெக்ஸ்ட்டோட ஃபார்மட், ஒரு பேஜோட ஃபார்மட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல, அந்த ஃபார்மட் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, அலைவு எண். இது நமக்கு ஃபெமிலியரான வேர்டு. ஃபார்மேட்டர், வடிவூட்டி. ஃபார்மேட்டருங்கிறது அந்த ஃபார்மேட்டை செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதைத்தான் நம்ம வந்து ஃபார்மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான டூல். ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், நட்பு இடைமுகம். இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு இடைமுகம். ஒரு அமைப்புக்கும் ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு யூசருக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் டேர்ம் ஒன்று தானே, அதைத்தான் நம்ம இடைமுகம்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் வந்து அந்த ப்ரோக்ராம் தான் இடைமுகம். C++, ஜாவா, அந்த விஷயங்கள் தான் இடைமுகமாக இருக்கும். அது வந்து அவுட்புட்டாக காட்டக்கூடிய, அது அவுட்புட் எவ்வளோ தெளிவாக நமக்கு புரியும்படி இருக்குது, அது வந்து எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். யூசர் ஃப்ரெண்ட்லியான மொபைல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டைமில் தான் அதை சொல்கிறோம். ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னால் நட்பு இடைமுகம். நெக்ஸ்ட்டு ஃபியூஸ், உருகி. நம்ம ஃபியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம், மின் இலை, மின் உருகி அப்படின்னு. எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட்டில் ஏதாவது டேஞ்சரான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதிரி ஏதாவது அதிகமான மின் அழுத்தம் உருவானா ஃபியூஸ் வந்து உருகி அதை வந்து அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணும். அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் சொல்கிறோம் ஃபியூஸ், உருகி. மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக எது நமக்கு எந்த டேர்ம் நமக்கு வந்து இதுவரை கேள்வியே படலையோ அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளார், கண் கூசுதல். கிளார் அடிக்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு மிரரில் வந்து சூரிய ஒளி பட்டு நம்ம கண்ணு கூசும். சில சமயம் நம்ம பைக்கில் போகும்போது ஃபீல் பண்ணியிருப்போம். அதை தான் கிளார். கிளார்னா கண் கூசுதல். இந்த டேர்ம் நமக்கு தெரியும், பட் அதுக்கான கலைச்சொற்கள் கரெக்டான ஆப்ஷனில் இருந்து தேர்ந்தெடுக்கிறதுல தான் சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் எக்ஸாம் ப்ரெஷரில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர், வரைவியல் தரவு கட்டமைப்பு. ஒரு டேட்டாவை வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு கிராஃபிக்ஸாக தந்தா, வரைவியல் அமைப்பில் தந்தா, அதுதான் நம்ம வரைவியல் தரவு கட்டமைப்பு. இது ஒரு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நமக்கு. அதனால தான் கிராஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ், வரைவியல் பயனர் இடைமுகம். வரைவியல் பயனர் இடைமுகம் எப்படி? கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ரொம்ப கிராஃபிக்ஸாக இருந்தால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிராஃபிக்ஸாக இருந்தால் அதைத்தான் நம்ம வந்து வரைவியல் பயனர் இடைமுகம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹம்மிங் கோடு. ஹம்மிங் கோடுங்கிறது இங்கே ஹம்மிங்கிறது என்னதுன்னா ரிச்சர்ட் ஹம்மிங்கை குறிக்கும். ரிச்சர்ட் ஹம்மிங்னு ஒருத்தவரோட கண்டுபிடிப்பு இது. ஹம்மிங் கோடுங்கிறது ஒரு எரரை ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு குறிமுறை அமைப்பு. அதை தான் நம்ம ஹம்மிங் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் வைக்கப்பட்டார். ஹையரார்க்கியல் நெட்வொர்க். ஹையரார்க்கியல் கேள்விப்பட்டிருப்போம், அதிகார படிநிலை. அதிகார படிநிலை, ஒரு டெபுட்டி கலெக்டர், அவருக்கு கீழே சம் அதிகாரிகள் அப்படி இருக்கும் தானே அந்த ஆஃபீஸில். அந்த இதை தான் நம்ம சொல்கிறோம் ஹையரார்க்கி. ஒரு கலெக்டர், அதுக்கப்புறம் ஒரு டெபுட்டி கலெக்டர், அந்த அதிகார பகிர்வில் வர்றது. இதான் அந்த நெட்வொர்க், அந்த வலையமைப்பை தான், அந்த ஒருத்தர் தொடர்பு, அந்த இதை தான் நம்ம வலையமைப்புன்னு சொல்கிறோம். ஹையரார்க்கியல் நெட்வொர்க், ஹையரார்க்கியல் ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பை தான் அப்படி ஹையரார்க்கியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதிகார படிநிலை கட்டமைப்பு. ஹையரார்க்கியல் நெட்வொர்க் அதிகார படிநிலை வலையமைப்பு, ஹையரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் அதிகார படிநிலை கட்டமைப்பு. நெக்ஸ்ட் ஒன் ஹை வொலட்டிலிட்டி, வேக அழித்திரிவு. வொலட்டிலிட்டினா அது அழியும் அப்படின்னு அர்த்தம். வொலட்டிலிட்டி மெமரி, அழியக்கூடிய நினைவகம் அப்படின்னு பார்த்துருப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ வந்து ஹை வொலட்டிலிட்டி அப்படின்னா அது வந்து ரொம்ப வேகமாக அழியக்கூடிய விஷயமா இருக்கும். ஹை வொலட்டிலிட்டி, வேக அழித்திரிவு.
ஹோம் பேஜ் தொடக்க பக்கம். எல்லா வெப்சைட்லேயும் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். அப்படி தானே, இதைத்தான் அப்படி சொல்கிறோம். ஹாட் ஜோன் வெண்மை மண்டலம். ஹாட் ஜோன் மேப் பார்த்துருப்போம் நம்ம. வெப்ப பகுதிகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரைபடம். ஹாட் ஜோன்னா வெண்மை மண்டலம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் இன்ஜினியரிங் மனித பொறியியல். இங்கே என்ன டைமில் இது அப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் உள்ள தொடர்பு மற்றும் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஹியூமன் இன்ஜினியரிங். இங்கே மனிதனோட உருவமைப்பு, மனிதனோட உடல் அமைப்பை பற்றி பேச போகிறது இல்லை. இதில் சொல்லப்பட விஷயங்கள் எப்படின்னா, மனிதனுக்கும் இயந்திரத்துக்கு இடையிலான தொடர்பு, அதை பற்றினது. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், கலப்பு கணினி. இங்கே கலப்பு கணினிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்னா, அனலாக் டிஜிட்டல் ரெண்டுமே சேர்ந்த கணினி, அதான் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், கலப்பு கணினி. ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதுவும் அப்படிதான், கலப்பின கணினி முறைமை அல்லது அமைப்பு. அனலாக் சிஸ்டமும் அப்புறம் டிஜிட்டல் சிஸ்டமும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அதைத்தான் நம்ம இங்கே ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லேக், பின்னடைவு. ஒரு சிஸ்டம் அதோட நார்மல் ஒர்க்கிங் ப்ரொசீஜர், ஒர்க்கிங்கை விட அதிகமான டைம் எடுத்துக்கிறதா நம்ம லேக்னு சொல்லுவோம். நம்ம மொபைல் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, இதைத்தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஐகான், பட உரை. மொபைலில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஐகான் ஒரு மொத்த தொகுப்புக்கு இந்த பிக்சரை வச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான அடையாளம், அந்த மொத்த தொகுப்போட அடையாளம், அதைத்தான் நம்ம ஐகான்னு சொல்கிறோம். இன்டிகிரினா உட்புகு எண். நம்ம நியூமரிக்கல் டேர்மில் இன்புட் கொடுத்தோம்னா அதை தான் இன்டிகிரின்னு சொல்லுவோம், இன்புட். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், தகவல் வள முகாமை அல்லது தகவல் வள மேலாண்மை. இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், அந்த சோர்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம், அதைத்தான் நம்ம தகவல் வள முகாமை அல்லது தகவல் வள மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ தகவல் வள மேலாண்மைங்கிறது, இந்த வள அப்படிங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவே, தகவல் பெரும் பாட்டை கேள்விப்பட்டிருப்போம் பஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவேங்கிறது அதிகமான தகவல்களை ரொம்ப ரொம்ப சிக்கல்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு வே, அதைத்தான் நம்ம தகவல் பெரும்பாட்டைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இங்க் கேரடேஜ், மை பொதியுரை. நம்ம பெனில் கேட்ரேஜ் மாற்றுவோம்ல, அதுதான் இங்க் கேட்ரேஜ். ஆனால் இங்கே ஒரு பிரிண்டர் இல்லைனா அந்த மாதிரி இயந்திரங்களில் இது மீன் பண்ணுறது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்க்ஜெட் பிரிண்டர். இங்க்ஜெட் பிரிண்டர்னால் மை பீச்சை வச்சு டோனர் வச்சு பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டரை தான் நம்ம இங்க்ஜெட் பிரிண்டர்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல ஒரு பிரிண்டர், அதைத்தான் நம்ம இங்க்ஜெட் பிரிண்டர்னு சொல்லுவோம். அதுக்கான இங்க் இருக்கிற விஷயத்தை தான், இங்க் இருக்கிற அந்த இதை தான் நம்ம இங்க் கேரடேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஒருங்கிணைவு சுற்றி அமைப்பு அல்லது ஒருங்கிணை சுவிட்ச். ஒரு சர்க்யூட், ஒரு அமைப்பு ரொம்ப ஒருங்கிணைந்து இருக்கும். இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஒன்னோட ஒன்று பொருந்தி இருக்கும், அதைத்தான் நம்ம இப்படி சொல்கிறோம். இன்டகிரேட்டட் டேட்டா ப்ராசஸிங்கிறது இன்டகிரேட்டட் சர்க்யூட் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு டேட்டா, அது மூலியமாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடியது, அதுதான் இன்டகிரேட்டட் டேட்டா ப்ராசஸிங். தமிழில் ஒருங்கிணைவு தரவு முறவழியாக்கம் அல்லது ஒருங்கிணைவு தரவு செயலாக்கம். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் கிராபிக்ஸ், ஊடாடு வரைவியல். இன்ட்ராக்டிவ் கிராபிக்ஸ்னால் ஒரு கிராபிக்ஸ் அது நம்ம இன்புட் கொடுத்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற அமைப்பு தான் இன்ட்ராக்டிவ் கிராபிக்ஸ். ஊடாடு வரைவியல், நம்ம சிஸ்டத்தில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தில் சில கிராபிக்ஸை தொடும்போது சில விஷயங்கள் மாறுது நடக்குது இல்லை, அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம் இன்ட்ராக்டிவ் கிராபிக்ஸ். இன்ட்ராக்டிவ் கிராபிக்ஸ் சிஸ்டம் இன்ட்ராக்டிவ் கிராபிக்ஸ் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ், இடைமுகம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு சிஸ்டம்க்கும் அதை பயன்படுத்துவோருக்கும் இடையில உள்ள அந்த ஃபேக்டர் தான் நம்ம இடைமுகம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்டர்னல் மெமரி,
உள்ளமைவு நினைவகம். ஆல்ரெடி இன்டர்னலாக வச்சுருக்கக்கூடிய மெமரி, அதைத்தான் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெமரி, ரேம் சொல்கிறோம்ல, அதுதான் உள்ளமைவு நினைவகம். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட் அதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல் வந்து புரட்டி. இது வந்து தலைகீழ்னு சொல்லுவோம். இன்வெர்ட் ஏசி டு டிசி இன்வெர்ட், ஏசி டு டிசி புரட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம்ல, அதான். நெக்ஸ்ட்டு ஜாம், நெரிசல், டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்டர்நெட் சம்டைம் ஜாம் ஆகும், பிரிண்டரில் பேப்பர் ஜாம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நெரிசல்மா டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜாம் தான் அது. நெக்ஸ்ட்டு ஜாவா, ஒரு கணினி மொழி, ரொம்ப தொடக்க கால கணினி மொழிகளில் ஒன்று ஜாவா. நெக்ஸ்ட்டு ஜாய்ஸ்டிக், இயக்கப்பிடி அல்லது இயக்குப்பிடி, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு ஹியூமனால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம காரை வந்து ரிமோட் கார் அந்த மாதிரி விஷயங்களை ஜாய்ஸ்டிக் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருப்போம்ல, அதைத்தான் சொல்கிறது. ஜங்ஷன், சந்தி, ரயில்வே ஜங்ஷன் கேள்விப்பட்டிருப்போம்ல. பல வலையமைப்புகள் வந்து இணையக்கூடிய ஒரு இடம், அதைத்தான் நம்ம வந்து ஜங்ஷன் சொல்கிறோம். ஒரு நெட்வொர்க்கில் வந்து பல விஷயங்கள் ஒரே இடத்துல சேரக்கூடிய ஒரு இடம், அதுதான் சந்தி. நெக்ஸ்ட்டு ஜங்க்குங்கிறது கூலம், குப்பை கூலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேவையில்லா விஷயங்கள். ஜங்க் ஃபைல் அப்படின்னு நம்ம மொபைலில் கூட நிறைய ஃபைல் வந்து கிடக்கும், அதைத்தான் நம்ம ஜங்க்னு சொல்கிறோம். கேபி, கிலோபைட் என்பதனோட அப்ரிவேஷன் தான் கேபி. இது வந்து நம்ம பைனரி டிஜிட்டில் கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, கேபி, எம்பி, ஜிபின்னு, அதான் இது. நெக்ஸ்ட்டு கைனடிக்ஸ், இயக்கிசையியல்பியல். இது வந்து இயக்கிசையல்ங்கிறது ஒரு இயக்கத்தில் நிறையா இருக்குது அப்படி தானே. அதில் வந்து ஒரு சுழற்சி இயக்கத்தை வந்து தான் நம்ம கைனடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சுழற்சி இயக்கம் இல்லைன்னா ஒரு பெண்டுலம் மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகுறது, இந்த மாதிரி இயக்கத்தை தான் நம்ம மொத்தமாக கைனடிக்ஸ் அப்படின்னு இயற்பியலில் சொல்லுவோம். அதான் இது கைனடிக்ஸ், இயற்கையியல். நெக்ஸ்ட் ஒன் லேசர் பிரிண்டர், லேசர் அச்சுப்பொறி. நம்ம இங்க்ஜெட் பிரிண்டர் பார்த்துருப்போம், தெர்மல் பிரிண்டர் பார்த்துருப்போம். இது வந்து லேசர் பிரிண்டர், லேசர் தொழில்நுட்பத்து மூலியமாக அச்சிடக்கூடிய ஒரு சாதனம் லேசர் பிரிண்டர். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து கடைப்புகு முதல் வீடு. கடைசியில் வந்ததை வந்து ஃபஸ்ட்டே ப்ராசஸ் பண்ணணும். என்னோட சிஸ்டம் வந்து நான் கொடுக்குற கடைசி இன்புட்டை ஃபஸ்ட்டே ப்ராசஸ் பண்ணணும், அதை தான் வந்து கடைப்புகு முதலீடு. ஓகே. நெக்ஸ்ட் எல்எஸ்டி, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட், சிறு மதிப்பு இலக்கம். ஒரு ப்ரோக்ராமில் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கேரக்டர், குறை முக்கியத்துவ அறிகுறி. ஒரு நிறைய ப்ரோக்ராமில் நம்ம நிறைய கேரக்டரை இன்புட்டாக கொடுப்போம். அதில் வந்து சில கேரக்டர் வந்து சில இன்புட்ஸ் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கிடையாது. ஒரு 10 ப்ரோக்ராம் எழுதணும்னா ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர் தான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்ங்கிறது சிறும மதிப்பு இலக்கம். அந்த ஒரு டிஜிட் வந்து ரொம்ப கம்மியான மதிப்பு கொண்டதாக இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங் இன்புட்டில். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த துறை சார்ந்து பேசும்போது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டுங்கிறது சிறும மதிப்பு இலக்கம். லைட் எமிட்டிங் டயோடு, இது வந்து நம்ம அதிகமாக ஃபெமிலியரான கேள்விப்பட்ட வேர்டு. எல்இடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். லைட் எமிட்டிங் டயோடு, இதுக்கான தமிழ் அர்த்தம் ஒளி உமிழ் இருமுனையம். ஓகே. ஒரு டயோடு வந்து லைட்டை எமிட் பண்ணிச்சுன்னா, ஒளியை வந்து வெளியிட்டதுன்னா அந்த டயோடை தான் நம்ம எல்இடின்னு சொல்லுவோம், லைட் எமிட்டிங் டயோடு. நெக்ஸ்ட்டு லைன் பிரிண்டர், வரி அச்சு. லைன் பிரிண்டர் மிஷின் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரே நேரத்தில் ஒரு வரியை வந்து மொத்தமாக அச்சிடக்கூடிய செயல்திறன் மிக்க ஒரு பிரிண்டர், அதான் வந்து லைன் பிரிண்டர், வரி அச்சு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லைவ் டேட்டா, நடப்பு தரவு. லைவான டேட்டா, லைவான இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இடைத்துறை வலையமைப்பு. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், அதெல்லாம் பார்த்துருப்போம். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய
பல சிஸ்டம் அல்லது பல கணினிகளை வந்து ஒன்று சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். இதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஜிக், தர்க்கம் அல்லது ஏரணம். தர்க்கம் அல்லது ஏரணம், லாஜிக். ஒரு விஷயத்தில் ஒரு லாஜிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அது. ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து அதை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து அது அவுட்புட்டாக எந்த மாதிரி அவுட்புட்டாக தரணுங்கிற லாஜிக்கையும் நம்ம தான் அதில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். அதை தான் நம்ம இங்கே வந்து தர்க்கம் அல்லது ஏரணம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாகின் நேம், யூசர் நேம். நிறைய வெப்சைட்டில் யூசர் நேம் வச்சுருப்போம், லாகின் நேம். லாகின் செக்யூரிட்டி, அது லாகின் நேம்னா புகுப்பதிகை பெயர். இதுக்கான தமிழ் கலைச்சொற்களை வந்து நம்ம தெளிவாக மனனம் பண்ணி வச்சுக்கணும். லாகின் செக்யூரிட்டி, புகுப்பதிகை காப்பு. நெக்ஸ்ட் லாக் அவுட், முடிப்பதிகை. அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வெளியே போகிறது, அதை தான் நம்ம லாக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு லாக் அவுட்டுக்கு சரியான தமிழ் கலைச்சொல் வந்து முடிப்பதிகை. நெக்ஸ்ட்டு மெஷின் அட்ரஸ், இயந்திர முகவரி. இங்கே மெஷின் அட்ரஸ் அப்படி எம்ஏசி அப்படின்னு சொல்லுவோம். மெஷின் அட்ரஸ்னால் அதோட ஃப்ரீக்வன்சி, அதோட ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டியை வச்சு அதுக்கு ஒரு இது வச்சுருப்போம். நம்ம ஐபி அட்ரஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு மெஷினுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து இயந்திர முகவரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மெமரி, காந்த நினைவகம். நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய நினைவகம் பார்த்துருப்போம். அதில் வந்து மின்காந்தம் மூலியமாக மின்காந்தத்தை யூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நினைவகங்கள் தான் மேக்னெட்டிக் மெமரி, காந்த நினைவகம். நெக்ஸ்ட் மெயின் மெமரி, முதன்மை நினைவகம். நம்ம நிறைய நினைவகம் பார்த்துருப்போம். அதில் வந்து மெயின் மெமரி, ஒரு கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, முதன்மை நினைவகம். அதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல் முதன்மை நினைவகம். அப்புறம் மெயின் மெனு, பிரதான பட்டி. மெனுனா பட்டி, ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை ஆர்டர் பண்ணி நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம், அதான் நம்ம மெனுன்னு சொல்லுவோம். மெயின் மெனுனா பிரதான பட்டி. ஓகே. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், முகாமை, மேலாண்மை, தகவல் முறைமை அமைப்பு. முகாமை அல்லது மேலாண்மை தகவல் முறைமை அமைப்பு. ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் உள்ள தகவல்களை வந்து முறைப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். நெக்ஸ்ட் மாஸ்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ், திரள் தேக்ககம் அல்லது திரள் தேக்கக களஞ்சிய சாதனம். அதாவது ஸ்டோரேஜ் பண்ணுற டிவைஸோட திறன், அதோட திறனை சொல்கிறது தான் மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் டேட்டா, முதன்மை தரவு. கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் பிரதான இன்ஃபர்மேஷன் என்ன, மாஸ்டர் டேட்டா. அப்புறம் மாஸ்டர் ஃபைல், முதன்மை கோப்பு. நம்ம மொத்த கோப்புகளில் வந்து பிரதான கோப்பு என்ன, முதன்மை கோப்பு. ஓகே, அதுதான் மாஸ்டர் ஃபைல். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங், எந்திரமுறை தரவு முறைவழியாக்கம் அல்லது எந்திரமுறை தரவு செயல்படுத்தம். ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணி எந்த வகையில் ப்ராசஸ் பண்ணணுங்கிறத மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் உள்ளது தான் மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங். இதுக்கு சரியானது வந்து எந்திரவியல் தரவு முறைவழியாக்கம் அல்லது செயற்படுத்தம். நெக்ஸ்ட்டு மெர்ஜ், ஒன்றிணை. ரெண்டு நெட்வொர்க்கை இணைக்கக்கூடிய விஷயம். ஒரு ரெண்டு நெட்வொர்க்கை இணைத்தல் இல்லைன்னா ரெண்டு விஷயங்களை இணைத்தல் தான் நம்ம மெர்ஜ்னு சொல்லுவோம், ஒன்றிணை. ஓகே. மெர்ஜ் டாக்குமெண்ட், ஆவணம் ஒன்றிணைப்பு. ரெண்டு டாக்குமெண்ட்டை மெர்ஜ் பண்ணுறது, ரெண்டு ஆவணங்களை வந்து சேர்க்கிறது, அதுதான் மெர்ஜ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் ஆக்சைடு செமிகண்டக்டர், உலோக ஆக்சைடு குறைக்கடத்தி. நம்ம வந்து எல்இடி பார்த்துருப்போம், அது மாதிரி இது வந்து மெட்டாலிக் ஆக்சைடு செமிகண்டக்டர், உலோகத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குறைக்கடத்தி. அவ்வளோதான் மெட்டாலிக் ஆக்சைடு.
நெக்ஸ்ட்டு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், எம்ஏஎன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். நம்ம வந்து நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பார்த்தோம். அது மாதிரி இது வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், பெருநகர் பரப்பு வலையமைப்பு. இது வந்து லேனோட கொஞ்சம் லேனோட ரொம்ப அதிகமான ரொம்ப அதிக தூரத்துக்கு கவர் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கு, அதை தான் நம்ம வந்து எம்ஏஎன்னு சொல்லுவோம், பெருநகர் பரப்பு வலையமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஃப்ளாப்பி டிஸ்க், நுண் நெகிழ்வட்டு. ஃப்ளாப்பி டிஸ்க் கேள்விப்பட்டிருப்போம், அது ஒன் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, மைக்ரோ ஃப்ளாப்பி டிஸ்க்னா நுண் நெகிழ்வட்டு. மேக்னெட்டிக் மெமரி கேள்விப்பட்டிருப்போம், காந்தத்தால் செயல்படுத்தக்கூடிய நினைவகங்கள். அதில் ஒன் டைப் தான் மைக்ரோ ஃப்ளாப்பி டிஸ்க். நெக்ஸ்ட்டு மானிட்டர், தெரிவிப்பி. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி காட்டக்கூடிய அவுட்புட், ஒன் ஆஃப் அவுட்புட் டிவைசஸ் தான் மானிட்டர். தெரிவிப்புங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை மீன் பண்ணுறது, தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட்டு மோனோக்ரோம். குரோம்னா பல வண்ணங்கள், குரோம்னா வண்ணம், மோனோக்ரோம்னா ஒரு வண்ணம். ஓகே, மதர் போர்ட், தாய்ப்பலகை. நம்ம பல சர்க்கியூட்டோட அமைப்பை தான் போர்டுன்னு சொல்லுவோம். சர்க்கியூட் இருக்கக்கூடிய இடம். நம்ம நிறைய கம்ப்யூட்டரோட மதர் போர்டு ரிப்பேர் ஆகிட்டு அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதான். நெக்ஸ்ட் மல்டிமீடியா, பல்லூடகம். மீடியானா தெரியும், ஊடகம், ஆடியோ, வீடியோ, ஃபைல் ஃபார்மேட், இதெல்லாம் சேர்ந்து தான் ஊடகம்னு சொல்லுவோம். இது மல்டிமீடியானா பலதரப்பட்ட ஊடகங்கள், பல்லூடகம். ஓகே, தமிழ் கரெக்டான கலைச்சொல் பல்லூடகம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பேஜ் ப்ரிவ்யூ, அதுக்கு சரியான கலைச்சொல் வந்து பல பக்க முன்காட்சி. ஒரு ஸ்லைடு, ஒரு ப்ரெசன்டேஷன் காட்டும்போது அதோட அவ்வளோ ஸ்லைடையும் மொத்தமாக எடுத்து ஒன்றா காட்டுவோம். மல்டி பேஜ் ப்ரிவ்யூ, பல பக்க முன்காட்சி. மல்டிபிள் யூசர் சிஸ்டம். நெக்ஸ்ட் பல்பயனர் முறைமை அல்லது பல்பயனர் அமைப்பு. ஒரு சிஸ்டத்தை வந்து மல்டிபிள் பர்சனால் ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படி அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க, பல்பயனர் முறைமை அல்லது பல்பயனர் அமைப்பு. நெக்ஸ்ட் மல்டி டாஸ்க் ஆப்ரேஷன், பல் பணி செய்பணி. ஒரு ஆப்ரேஷன், ஒரு செய்பணியை வந்து பல பணிகளை செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். ஒரு குறிமுறை, ஒரு கோடிங் வந்து பல பணிகளை செய்கிறது, அதைத்தான் நம்ம இப்படி மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மல்டி யூசர்ங்கிறது பல் பயனர். இங்கே வந்து பயனாளிகளை குறிக்கும், யூஸ் பண்ணுறவங்களை குறிக்குது இது. நெக்ஸ்ட் நேனோ, 100 கோடி என்பதன் ஒரு முன்னோட்டு, அதாவது 10⁻⁹. ஓகே, 100 கோடியில் 1 நேனோ டெக்னாலஜி, நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதான். ரொம்ப சின்னதான, ரொம்ப மைனூட்டான ஒரு துகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஃபிசிக்ஸ் டைமில் கேள்விப்பட்டிருப்போம், நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு, அந்த நேனோ தான். நெக்ஸ்ட் நெட்வொர்க் சார்ட், வலையமைப்பு நிழற்படம். நெட்வொர்க்கை வந்து விவரிக்கக்கூடிய ஒரு டயக்ராம்ங்கிறத விட அதை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சார்ட். நெக்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க், நரம்பணு வலையமைப்புகள். நம்ம பிரெயினோட நியூரான்ஸை தான் இங்கே சொல்கிறோம். நம்ம பிரெயின்ஸோட செல்ஸ் வந்து நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸில் வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் ஒன்று நம்ம பிரெயின் நியூரான்ஸ். அந்த நியூரானோட வலையமைப்பு, அதோட நெட்வொர்க், அதை தான் நம்ம நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். நாய்ஸ், இரைச்சல். ஓகே, இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம் தான். நெக்ஸ்ட் நான் இரேசபிள் ஸ்டோரேஜ், அழிவிலா தேக்ககம் அல்லது அழிக்கவியலா களஞ்சியம். அதாவது இதை தான் வந்து நம்ம நான் ஒலட்டபிள் மெமரி அப்படின்னு சொல்லுவோம், அழிக்க முடியாத ஒரு மெமரி. நெக்ஸ்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர், அழுத்தா அச்சுப்பொறி. ஒரு இங்க்ஜெட் பிரிண்டர் பார்த்துருப்போம். இங்க்ஜெட் பிரிண்டர்னா அந்த இங்கை வந்து அந்த பேப்பரில் ப்ரெஸ் பண்ணி அது வந்து பிரிண்ட் எடுக்கும். நான் இம்பேக்ட் பிரிண்டர்னா எந்த அழுத்தமும் இல்லாமல் பிரிண்ட் எடுக்கிறது. நான் இம்பேக்ட் பிரிண்டர், அழுத்த அச்சுப்பொறி. இதோட ஒன் டைப் தான் நம்ம லேசர் பிரிண்டர் பார்த்துருப்போம். லேசர் பிரிண்டர் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் நான் இம்பேக்ட் பிரிண்டர். ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு நான் வொலட்டபிள் ஸ்டோரேஜ், அழிவுறா தேக்ககம் அல்லது அழிவுறா களஞ்சியம். இதுதான் நம்ம மேலே சொல்லியிருப்போம். நான் வொலட்டபிள்னா அழிக்க முடியாதது, அழிக்க முடியாத தேக்ககம். நெக்ஸ்ட் நாட் கேட், பூலியன் கேட்ஸ் படிச்சிருப்போம். இல்லை வாயில், பூலியன் கேட்ஸில் ஒரு லேண்ட் கேட், நாட் கேட், அந்த கேட் தான் இது. லாஜிக் கேட்ஸ். நொட்டேஷன், குறிமானம். இங்கே நொட்டேஷனுங்கிறது பல எண், எழுத்து, அப்புறம் சிறப்பு கேரக்டர்ஸ், இதெல்லாம் ஒருங்கிணைந்த கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம நொட்டேஷன், குறிமானம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூக்ளியஸ், உட்கரு. புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கக்கூடிய அந்த உட்கரு நம்ம ஃபிசிக்ஸ் டேர்ம். நெக்ஸ்ட் நல், வெச்சு, எம்டி ஸ்பேஸ், ஒன்றும் இல்லாதது, எந்த இன்புட்டு எந்த அவுட்புட் எதுவுமே இல்லாத ஒரு சிஸ்டம். ஒரு ரெஸ்டிங் மூடில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை குறிக்கிறது இது. நல் வேல்யூ, வெற்று பெருமானம் அல்லது வெற்று மதிப்பு. ஒரு இன்புட் அவுட்புட் எதுவுமே இல்லைன்னா அதோட வேல்யூவும் எதுவுமே இருக்காது. அதை சொல்கிறது தான் நல் வேல்யூ. அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ், பணி அல்லது செயல் செய்கின்றது. இங்கே ஆப்ரேட்டர்ஸுங்கிறது லேபர்ஸை மெயின் பண்ணல. இங்கே வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வந்து நியூமரிக்கல் ஆப்ரேட்டர், அதோட இன்புட் அவுட்புட் அந்த பைனரியில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆப்ரேட்டர். ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ், அதை தான் அந்த ப்ரோக்ராமோட ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பணி அல்லது செயல் செய்குனர். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், ஒளியியல் தொடர்பாடல். நம்ம வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஒளியியல் இலைகள் அடுத்ததில் வரும். ஆப்டிக்கல் ஃபைபர், ஒளியியல் அமைப்பு, ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ். ஒளி மூலயமா, ஒரு சிக்னல் மூலயமா, அதாவது சிக்னல்ஸை வந்து லைட் மூலயமா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கேபிள், ஒளியியல் அமைப்பு. ஓகே, அதுக்கான சரியான கலைச்சொற்கள் வந்து ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், ஒளியியல் தொடர்பாடல், ஆப்டிக்கல் ஃபைபர், ஒளியியல் இலை. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் மார்க் ரீடர், ஒளியியல் குறி வாசிப்பு. அந்த ஒளியியல் அமைப்பு வந்து ரீட் பண்ணக்கூடியது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் பிரிண்டர், ஒளியியல் அச்சுப்பொறி, ஆப்டிக்கல் ரீடர், ஒளியியல் வாசிப்பி. நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஸ்கேனர், ஒளியியல் வருடி, அவ்வளோதான். அந்த கரெக்டான ஃபஸ்ட் டேமை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் உள்ள டேமெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கலைச்சொற்கள் நம்மளே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ, வழிதல். ஓவர்ஃப்ளோங்கிறது அதோட நார்மல் ஃப்ளோவிலேருந்து எக்ஸா ஃப்ளோ ஆகி நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் ஓவர்ஃப்ளோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓவர்லேப், மேற்காவு. இங்கே மேற்காவுங்கிறது எதுனா, ஒரு பிக்சர் மேலே இன்னொரு பிக்சர் வந்து கீழே உள்ள பிக்சரை மறைக்கும். நம்ம நிறையா கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதைத்தான் நம்ம வந்து ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓவர்லேப் ப்ராசஸிங், மேற்காவு முறை வழியாக்கம் அல்லது மேற்காவு செயல்படுத்தம். இந்த விஷயங்களை செய்கிறது தான் நம்ம ஓவர்லேப் ப்ராசஸிங் சொல்கிறோம். ஓவர் பிரிண்ட்டுங்கிறது மேல் அச்சிடு, ஆல்ரெடி இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மேலேயே அச்சிடுறது ஓவர் பிரிண்ட். சம் டிராயிங்லாம் புள்ளி வச்சு அதுக்கு மேலே டிராயிங் பண்ணுறதுக்காக பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த இதுதான். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர்ஸ், அளபுரு அல்லது சாரமாறி. பேராமீட்டர்ஸுங்கிறது ஒரு விஷயத்தை அளக்கக்கூடிய எந்த விஷயத்தை வச்சு அதை அளவிடுறோம், எந்த பேராமீட்டர்ஸ் வச்சு அளவிடுறோம், நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வேர்டு. அதுக்கான சரியான தமிழ் வார்த்தை அளபுரு அல்லது சாரமாறி. நெக்ஸ்ட்டு பாஸ்கல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே பாஸ்கல்ங்கிறது ஃபிசிக்ஸில் வர பாஸ்கல் டேர்ம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பேட்ச், ஒட்டு. ஆல்ரெடி பண்ண வேலையில் சின்ன ஒர்க் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணுறது, இல்லைனா சின்ன விஷயங்களை வந்து சின்ன தவறுகளை வந்து சரி பண்ணுறது, அதுதான் பேட்ச், ஒட்டு. பேட்சிங்னா ஒட்டு வேலை. நெக்ஸ்ட் பேட்டர்ன், தோரணி.
ஒரு அதோட அலைன்மெண்ட் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கணும், எந்த பேட்டர்னில் இருக்கணும், எது எது எங்கே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய ஒரு டிராஃப்ட், அதை தான் நம்ம பேட்டர்ன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, ஒளி உணர். ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி ஒளியை உணர்ந்து அதுபடி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் பிக்சர் டியூப், படக்குழல். ஓல்டு டிவியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உள்ள ஒரு டியூப் மாதிரி இப்படி இருக்கும், அதான் பிக்சர் டியூப்னு சொல்கிறோம். படக்குழல் அந்த படத்தை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு. நெக்ஸ்ட் பாயிண்டர், சுட்டி. ஒரு நம்ம மவுஸ் வச்சு பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரோ, அதை தான் நம்ம வந்து பாயிண்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம், இறப்பின் மேலாய்வு. உடற்கூறாய்வு, இறந்த பின் உடற்கூறாய்வு பண்ணணும்னு சொல்லுவோம்ல, போஸ்ட்மார்ட்டம். நெக்ஸ்ட் போஸ்டர், நிலைப்பாடு. ஒரு மிஷின் இல்லைன்னா ஒரு மனிதன் எந்த மாதிரி நிற்கான், எந்த மாதிரி இருக்கான், ஒரு போஸ்ட் கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த டைமில் சொல்கிறது தான் போஸ்டர். அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சரல் எப்படி இருக்குது, அது எந்த பொசிஷனில் இருக்குது, அதை சொல்கிறது தான் போஸ்டர். நெக்ஸ்ட் பவர் ஆம்ப்ளிஃபையிங் சர்க்யூட், திறன் பெருக்கு சுற்று. ஆம்ப்ளிஃபையிங் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு விஷயத்தை கூட்டி குறைக்கிறது. பவருங்கிறது திறன். இங்கே பவர் ஆம்ப்ளிஃபையிங் சர்க்யூட், திறன் பெருக்கு சுற்று. ஒரு அமைப்பில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய திறனை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ரிடிக்டிவ் ரிப்போர்ட், முன்கூறு அறிக்கை. ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டியே கணிச்சு அது கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இது வந்து நிறைய பேங்கிங் செக்டார்ஸில் அந்த ப்ராஃபிட் லாஸ் இருக்கும்போது கஸ்டமரோட வருகை எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ லாஸ், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைனா ஒரு மிஷின், ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃப்ளோ சார்ட், செய்நிரல் விசை பாய்ச்சல் திரைக்காட்சி. ஒரு ப்ரோக்ராமோட அந்த நிரல்களை வந்து அது கூட அது வந்து நம்ம வந்து ஒரு டயக்ராமாக, ஒரு சார்ட்டாக கொடுப்போம்ல, ஃப்ளோ சார்ட், பாய்ச்சல் திரைக்காட்சி. அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை வந்து காட்டக்கூடிய விஷயம். ப்ராம்ப்ட், இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டேம். நினைவு தூண்டி, ப்ராம்ப்ட் பண்ணணும். நம்ம ஏஐலேருந்து சில விஷயங்களை கேட்கும்போது நம்ம இன்புட் ஃபீட் பண்ணுவோம். இன்புட் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த இன்புட்டையே நம்ம என்ஹான்ஸ் பண்ணால் அதுக்கு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்போம், ப்ராம்ப்ட் பண்ணுவோம். ஒரு சேட் நம்ம நார்மலாக சேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு ஏஐ கூட மட்டும் அந்த சேட்டிங் வந்து நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். நினைவு தூண்டி, அதோட நினைவை தூண்டக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம வாங்கிக்கிறோம். இதுதான் வந்து ப்ராம்ப்ட். நெக்ஸ்ட் புரோட்டோகால், செம்மை நடப்பு வழக்கு. ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அதை முடிவு பண்ணி வச்சுருக்கிற மொத்த கலெக்ஷன் ஆஃப் அந்த ப்ராசஸிங்கை தான் நம்ம வந்து புரோட்டோகால்னு சொல்லுவோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி, ஒரு கேஸ் வருதுன்னா அதை எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அடுத்தடுத்து எடுக்கணுங்கிறது சொல்கிறது தான் ஒரு புரோட்டோகால். நெக்ஸ்ட்டு பல்ஸ்னால் துடிப்பு, கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரீக்வன்சியோட அந்த அடிமட்ட நிலை, ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகள். குவாரி, வினவல். ஒரு என்கொயரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், என்கொயரி, அதான் அது குவாரி, வினவல். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச், வீச்சு. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு ராஸ்டார் கிராஃபிக்ஸ், பரவு வரையியல். வெக்டார் கிராஃபிக்ஸ், ராஸ்டார் கிராஃபிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இமேஜஸில். ஸோ அதான் ராஸ்டர்னால் பரவு வரையியல். நெக்ஸ்ட் ரியல் டைம் இமேஜ் ஜெனரேஷன். ஸோ நிகழ்நேர படிம உருவாக்கம், இந்த காலத்து ஏஐயில் யூஸ் பண்ணுறது. நிகழ்நேரத்தில் வந்து ஒரு இமேஜை வந்து உருவாக்கி யூஸ் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் கூட ஜிப்லின்னு ஒரு இமேஜ் ஃபார்மட் வந்து வைரலாக போணுச்சு, அதுவும் இந்த இதில் வர்றதா, ரியல் டைம் இமேஜ் ஜெனரேஷன். நெக்ஸ்ட்டு ரீடோ, திரும்பச்செய். ஆல்ரெடி டூ அகெயின், அதைத்தான் நம்ம வந்து ரீடுன்னு சொல்கிறோம். திரும்பச்செய், இதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல் திரும்பச்செய். நெக்ஸ்ட்டு ரிலை, நிலை உணர்த்தி.
ரிலேங்கிறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கக்கூடிய சாதனங்களை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சிக்னல், ஒரு சிஸ்டம், அதை தான் நம்ம ரிலேன்னு சொல்கிறோம், ஒரு டூல். நெக்ஸ்ட் ரொபோட்டிக்ஸ், எந்திரவியல் தெரியும் நமக்கு. ரோல் அவுட், வெளித்தள்ளுதல். ரோல் அவுட் இது அதிகமாக பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அந்த பிரிண்டர் வந்து பிரிண்டிங் பேப்பரை வெளித்தள்ளுதல், ரோல் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரோம் கேரிட்டேஜ், ரீட் ஒன் மெமரியை வந்து செட் பண்ணக்கூடிய. இங்கே வந்து இது வந்து சாஃப்ட்வேரில் சொல்லாமல் ஹார்ட்வேரில் மீன் பண்ணி சொல்கிறோம். ரோம் கேரிட்டேஜுங்கிறது வாசிப்பு மற்றும் நினைவக பொதிவரை, அதை வைக்கக்கூடிய அந்த பிளேஸ். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ். நெக்ஸ்ட் சேவஸ், என சேமி. நம்ம சேவ் பண்ணும்போது சேவஸ்ன்னு இருக்கும், எந்த இடத்துல சேமிக்குன்னு எக்ஸாக்டாக காட்டக்கூடிய ஒரு டூல். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட், எழுத்துரு. ஒரு டிராஃப்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்கிரிப்ட். மற்ற எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் டாஸ்க் பார், கொள்பணி பட்டை. நம்ம கம்ப்யூட்டர் விண்டோவில் வந்து கார்னரில் டாஸ்க் பார் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம செய்யக்கூடிய பணிகளை வந்து மொத்தமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் வந்து டாஸ்க் பார். நெக்ஸ்ட் டோனர், துணிப்பு மை. இது வந்து பிரிண்டரில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டோனர், நம்ம பிரிண்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இங்க், அதை தான் நம்ம டோனர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ட், பார்த்தெழுது படி. ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை அகெயின் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறது, இல்லைன்னா எழுதுறது, அதான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ட்னா பார்த்தெழுது படி. டிரான்ஸ்கிரிப்ஷன் மிஷின்னா அது செய்யக்கூடிய விஷயம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அண்டோ, அல்செயல் நீக்க அல்லது செய்ததை விடு. அண்டுன்னா ஆல்ரெடி விட்டதை வந்து மறுபடியும் செய்கிறது, அண்டோ, செய்ததை விடு. நெக்ஸ்ட் வேக்சின், தடுப்பூசி. இது ஃபெமிலியரான வேர்டு. வேக்கம் டியூப், வெற்றிட குழாய். நம்ம ஃபிசிக்ஸில் அதிகமாக படிச்சிருப்போம், வேக்கம், வெற்றிட குழாய். அப்புறம் வேலிடேஷன், செல்லுபடியாக்கம். இந்த ரீசார்ஜ் பிளான் எவ்வளோ டேஸ் வேலிடேஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அந்த டைமில் சொல்கிறது தான் வேலிடேஷன். அதோட வேலிடேஷன் டைம் செல்லுபடியாக்கம் அதோட கரெக்டான தமிழ் டைம். நெக்ஸ்ட்டு ஒலட்டல் ஃபைல், அழித்தகு கோப்பு. நம்ம ஒலட்டபிள் அண்ட் நான் ஒலட்டபிள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒலட்டல் ஃபைல்னா அழியக்கூடிய, ஸோ ஒலட்டல் ஃபைல்னா அழித்தகு கோப்பு. நெக்ஸ்ட் வொக்காபுலரி, சொல்வளம் அல்லது சொற்களஞ்சியம். இங்கிலீஷில் உள்ள வேர்ட்ஸ் அது நம்ம மொத்தமாக தான் நம்ம வொக்காபுலரின்னு சொல்லுவோம், அதோட மொத்த சொற்கள் அல்லது சொற்களஞ்சியம். விசிகால்க், மின்னணு விரிதாள். ஸ்ப்ரெட்ஷீட், அதோட அந்த நிறுவனத்தோட நேம், அது தரக்கூடிய நிறுவனத்தோட நேம். நெக்ஸ்ட்டு வைட் ஏரியா நெட்வொர்க், பெரும்பரப்பு வலையமைப்பு. நம்ம ஆல்ரெடி லேண்ட் பார்த்துட்டோம், மேன் பார்த்துட்டோம். இப்போ வைட் ஏரியா நெட்வொர்க், பெரும்பரப்பு வலையமைப்பு. லேனோட அதிகமாக ஆனால் மேனோட கம்மியாக, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யாக், நுகம். இங்கே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இது வந்து பிழை தடுப்பு அப்படின்னு சொல்லுவோம், நுகம், யாக். நெக்ஸ்ட் ஜிப், வீசொலி பூட்டு. இரண்டு விஷயங்களை இணைக்கக்கூடியது ஜிப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து வீசொலி பூட்டுங்கிறது மல்டிபிள் விஷயங்களை இணைக்கக்கூடிய ஒரு இது. ஜிப் ஃபைல் அப்படின்னா அதுவும் அப்படி தான், மல்டிபிள் ஃபார்மேட்டை ஒன்றா வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபைல். அதுலேருந்து எங்கே வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதை தான் நம்ம வந்து ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இசட் வரை நம்ம கலைச்சொற்கள் பார்த்துட்டோம்.